ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஃபார்முலா எடிட்டிங் அண்ட் சார்ட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். உங்க சிஸ்டம்ல மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்க பேஜ் இருக்கும். அந்த பேஜ்ல blank ஒர்க் புக் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு blank ஒர்க் புக் வந்து ஓபன் ஆயிரும். இதுதான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இதுல தான் நம்ம வந்து இதனால பண்ண போறோம். ஓகேவா? இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்ஸ் இருக்கும். ஓகேவா? ரோஸ் அண்ட் காலம்ஸால ஆன செல்ஸ் நிறைய இருக்கும். இந்த காலம்ஸ் ஃபுல்லா ஆல்பபெட்ல நேமிங் பண்ணியிருப்பாங்க. ஏபிசிடி அப்படின்னு. ரோஸ் வந்து 1 2 3 அப்படின்னு நேமிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த செல்ஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இங்க கீழே வந்து மினிமைஸ் பண்றது, மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதை வச்சு நீங்க பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. நான் சொன்னேன் இது ரோஸ் ஃபுல்லா நம்பரிங்ஸ் எல்லாம் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ. இது ஃபுல்லா ரோ, இது ஃபுல்லா காலம். காலம் வந்து ஏ, பி, சி, டி அப்படின்னு நேமிங் பண்ணியிருப்பாங்க. நீங்க எந்த செல்ல கிளிக் பண்ணாலும் அந்த செல்லுக்கு ஒரு நேம் உண்டு. இப்ப இந்த செல்லுக்கு நேம் வந்து C4. சிங்கிற காலம்ல ஃபோர்த் ரோல இருக்கு. ஸோ இது C4 அப்படின்னு எந்த செல்ல கிளிக் பண்ணாலும் ஒவ்வொரு செல்லுக்கும் நேம் இருக்கு. இது வந்து நீங்க இந்த நேம் பாக்ஸ்ல நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்னோட செல் வந்து எதை டச் பண்ணிட்டு இருக்கு? F6. ஸோ இந்த நேம் பாக்ஸ் வந்து F6 அப்படின்னு சொல்லும். இப்போ B6, இப்போ D6. ஸோ நீங்க எந்த செல்லை கிளிக் பண்ணாலும் அந்த செல்லுக்கு ஒரு நேம் இருக்கு. அது வந்து நீங்க நேம் பாக்ஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இதுல ஃபார்முலா எடிட்டிங் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடிட்டிங்க்கு நம்ம கொஞ்சோண்டு டேட்டா எடுத்துக்கலாம். அந்த டேட்டா வச்சு ஃபார்முலா எடிட்டிங் எப்படி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சினரியோ என்னன்னா ஒரு ஸ்டேஷனரி கடைக்கு போறோம். அந்த ஸ்டேஷனரி கடைக்கு போய் நம்ம வந்து சில திங்ஸ் வாங்குறோம். அதுல வந்து சம் அண்ட் மல்டிப்ளிகேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ம் இப்போ வந்து சீரியல் நம்பருக்கு வந்து அடிச்சுட்டேன். இங்க வந்து 1, 2, 3 தான் நான் பண்ண போறேன். ஆனா இதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தேவையில்ல. ஸோ இதுக்கான கரெக்ட்டான ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த செல்ஸ்க்கு மேல 2 செல் இருக்கா? அந்த செல்லுக்கு மேல வச்சீங்கன்னா, ஒரு டபுள் சைடு ஆரோ இருக்கும். இத டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, 2 தடவ மவுஸ்ல பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த செல்ஸ் அதுக்கு தேவையான இடத்த மட்டும் எடுத்து மிச்சம் இருக்கிற ஸ்பேஸ ஃப்ரீ பண்ணிரும். இப்ப இது பார்த்தீங்கன்னா, இந்த செல் வந்து இதுக்கான டிக்கான இடத்தையும் சேர்த்து எடுத்துக்குது. ஸோ இத நம்ம கரெக்ட்டா இதுக்கான அலைன்மென்ட்க்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, டிக்கும் நடுவுல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இதுக்கான செல்லும் கரெக்ட்டா ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஓகே. அடுத்து வந்து குவான்டிட்டி. எத்தன அ பொருள் வாங்க போறோம் அப்படின்னு குவான்டிட்டி. அந்த அந்த பொருளுக்கான ரேட். நெக்ஸ்ட். ஆ அமௌண்ட். ஓகே. நம்ம ஒரு 6 ஐட்டம் எடுத்துக்கலாம். 1, 2. ஓகே. இப்போ வந்து ஒவ்வொரு செல்லுக்கா நம்ம நம்பரிங் பண்ணணுமான்னு அப்படிலாம் இல்ல. ஒரு 2 செல்லுக்கு மட்டும் நீங்க நம்பரிங் பண்ணிட்டு, இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணுங்க. இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு, உங்க மவுஸ்ல உள்ள ஆரோவ இந்த கார்னருக்கு எடுத்துட்டு வாங்க. கார்னருக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, ஒரு சின்ன பிளஸ் வரும். அந்த பிளஸ்ஸ வச்சு அப்படியே நீங்க டிராக் பண்ணீங்க அப்படின்னா, மிச்சம் செல்ஃப்ல 1, 2, 3, 4 அப்படின்னு அலைன் ஆயிரும். நான் திரும்பவும் பண்ணி காட்டுறேன். இப்போ நார்மலா ஒரு செல் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 செல்ல மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணுங்க. மவுஸ் வச்சு இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு, ரைட் சைடு இந்த பாட்டம் கார்னர்ல ஒரு அ உங்க மவுஸ வச்சீங்கன்னா, ஒரு சின்ன பிளஸ் ஆரோ வரும். அத வச்சுட்டு அப்படியே நீங்க டிராக் பண்ணுங்க மவுஸ வச்சு. பண்ணீங்கன்னா, மிச்சம் இருக்கிற செல்ஃப்ல 1, 2, 3, 4, 5ன்னு நம்பரிங் ஆயிரும். ஓகேவா? நான் இப்ப ரேண்டமா ஆர்டர் ஐடி குடுக்குறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 6 திங்ஸ் வாங்குற மாரி சிம்பிளா ஏதாவது போட்டுக்கலாம். பென்னு, பென்சில், எரேசர், ஸ்கெட்ச் பென், வேற நோட்டு, வேற கம். ஓகே. இந்த 6 திங்ஸ் வாங்குற மாரி அ பென்னு ஒரு 5, ஒவ்வொரு பென்னும் ₹25, பென்சில் ஒரு 6, ஒவ்வொரு பென்சிலும் ₹5, எரேசர் ஒரு 3, ஒவ்வொரு எரேசரும் ₹5, ஸ்கெட்ச் பென் வந்து 3, ஒரு ஸ்கெட்ச் பென்னும் ₹30, நோட்டு ஒரு 4, ஒவ்வொரு நோட்டும் ₹35.
சம் ஒரு 2 ஒவ்வொரு கம்மும் ₹10 ஓகே. இப்படி வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து கடைக்கு போய் நம்ம திங்ஸ் 6 திங்ஸ் வாங்குறோம். இத்தன குவான்டிட்டி வாங்குறோம். பென்னு 5, பென்சில் 6, எரேசர் 3 இதெல்லாம் வாங்குறோம். வாங்கிட்டு ஆ அதுக்கான ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் இருக்கும். ஒரு பென்னோட விலை வந்து 25, ஒரு பென்சிலோட விலை ₹5, எரேசர் ₹5 அந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு அமௌண்ட் இருக்கும். ஓகேவா? அப்ப வந்து இதோட மல்டிப்ளை பண்ணணும். இத எப்படி எக்ஸெல்ல பண்றாங்க அப்படின்னா, இப்போ நார்மலா ஒரு செல் இருந்ததுன்னா, இப்ப கிளிக் பண்ணா இது நார்மல் செல். இந்த நார்மல் செல்ல ஃபார்முலாக்கு ஏத்தபடி நம்ம மாத்தணும். அத எப்படி மாத்துறது அப்படின்னா, ஈக்குவல் டூ நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த செல் வந்து ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கான செல்லா அது வந்து மாறிரும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். என்ன மல்டிப்ளிகேஷன்? இந்த குவான்டிட்டியும், இந்த ரேட்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ணா பென்னுக்கான மொத்த அமௌண்ட் எவ்வளவோ அத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ வந்து ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு இங்க இதுல என்ன கீ குடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. ப்ராடக்ட் டைப் பண்ணிட்டு பிராக்கெட்ட ஓப்பன் பண்ணுங்க. நீங்க ஸ்மால்லயும் குடுக்கலாம், கேப்பிட்டல்லயும் குடுக்கலாம். பிரச்சனை இல்ல. பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு, எந்த 2 செல்ல ப்ராடக்ட் பண்ண போறோம்? இந்த செல்லு. ஸோ, இந்த செல்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, ஷிஃப்ட் அழுத்தி 8 அழுத்தீங்கன்னா, இந்த ஸ்டார் வந்துரும். ஸ்டார் அப்டின்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்பரேஷன். எந்த செல்ல மல்டிப்ளை பண்ண போறோம்? ரேட்ங்கிற செல்ல. அப்ப அந்த செல்லையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, பிராக்கெட்ட குளோஸ் பண்ணிருங்க. ஷிஃப்ட் அழுத்தி 0 அழுத்துனீங்கன்னா, பிராக்கெட் குளோஸ் ஆயிரும். இதுதான் நம்ம ஃபார்முலா. என்னது? ப்ராடக்ட் இந்த செல்லு, மல்டிப்ளிகேஷன் இந்த செல்லு. ஸோ, அடுத்து என்டர் குடுத்தீங்கன்னா, அந்த செல்ல வந்து மல்டிப்ளை ஆயி ஆன்ஸர் வந்துரும் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ இதுலயும் நமக்கு அதே ஆப்பரேஷன் தான் நடக்க போகுது. எது? இந்த 2 இத நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ, நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இதே ஆப்பரேஷன் பண்றதுக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம குடுத்துட்டு இருக்க வேணாம். இப்ப நீங்க இந்த செல்ல கிளிக் பண்ணாலே உங்களுக்கு மேல காட்டும். இதுல என்ன பண்ணியிருக்கோம்? ஈக்குவல் டூ ப்ராடக்ட் D2வையும் E2வையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதுல அ ரைட் சைட் கார்னர்ல கிளிக் பண்ணி டிராக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி டிராக் பண்ணோம்னா, இதுல என்ன ஃபார்முலா போட்டிருக்கோமோ அப்படியே இந்த ஃபார்முலா ஃபுல்லா இதுக்கு அப்ளை ஆயிரும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்டின்னா, சப்போஸ் நீங்க இந்த செல்ல வந்து ரேட்ட வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்டின்னா, இந்த அமௌண்ட் வந்து தன்னால அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து நான் நோட் வந்து 6 நோட்ஸ்ன்னு குடுக்குறேன். ஒரு என்டர் குடுத்தேன் அப்டின்னா, அமௌண்ட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுல ஃபுல்லா என்ன ஆப்பரேஷன் நடந்திருக்கு? மல்டிப்ளிகேஷன் ஆப்பரேஷன் நடந்திருக்கு. ஓகே. இப்ப நம்ம இத டோட்டல் பண்ணணும். டோட்டல். ஓகே. டோட்டல் பண்ணி நான் இந்த செல்ல வந்து பண்ண போறேன். இந்த செல்ல என்னோட இதுக்கான டோட்டல் ஃபுல்லா இருக்க போகுது. அப்ப ஈக்குவல் டூ ஆட் பண்றதுக்கு இவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சம்ன்னு நான் குடுத்துக்கிட்டேன். குடுத்துட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்றேன். பிராக்கெட் ஓப்பன் பண்ணி எந்த செல்லேருந்து எந்த செல் வர? இந்த செல்ல இருந்து இந்த செல் வர. ஸோ இந்த செல்ல செலக்ட் பண்ணிட்டு கடைசி செல். செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்ட நான் குளோஸ் பண்றேன். குளோஸ் பண்ணிட்டு என்டர் குடுக்குறேன். என்டர் குடுத்தா என்ன ஆகும்? இந்த செல் ஃபுல்லா எனக்கு ஆட் பண்ணி இந்த செல்ல எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்ப என்னோட இண்டிவிஜுவல் அமௌண்ட் எனக்கு வந்துருச்சு. என்னோட டோட்டலும் எனக்கு வந்துருச்சு. இத நம்ம எக்ஸெல் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா பண்ணிருவோம். ஓகேவா? இப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் அதுவும் கரெக்ட்டா மாறிடும். இப்ப 6ன்னு இருக்கிறத நான் 3ன்னு குடுக்குறேன்னா, என்னுடைய அமௌண்ட்டும் இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோட டோட்டலும் எனக்கு இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு ஃபார்முலாவ சிம்பிளா ஒரு ஃபார்முலாவ எக்ஸெல்ல வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதுல மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் மட்டும் இல்ல. இன்னும் நம்ம நெறைய இது கூட பண்ணலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வேற ஆப்பரேஷன் பண்ணி காட்டுறேனே. இப்போ வந்து இதுல எத்தன கவுண்ட் இருக்கு? இங்க 5, 3, 3, 6, 2 இதுல நெறைய கவுண்ட் இருக்கு. அ அத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கவுண்ட் அப்படின்னு ஒரு கீ இருக்கு. அந்த கவுண்ட் குடுத்துட்டு, ஓப்பன் பிராக்கெட் எந்த செல்லலாம் கவுண்ட் பண்ணணுமோ அந்த செல்ல ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, குளோஸ் பிராக்கெட், என்டர் குடுத்தீங்கன்னா, இந்த செல்லோட கவுண்ட்ட அது சொல்லுது. ஸோ இதுல வந்து 6 ஐட்டம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது அது. ஓகேவா? இதே மாரி நம்ம கவுண்ட்டும் பண்ணிக்கலாம். வேற என்ன ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னா, நெறைய ஆப்பரேஷன் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இங்க காட்டுறேன். ஈக்குவல் டூன்னு குடுத்த பிறகு, இங்க நேம் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய இருக்கும். சம்மு, ஆவரேஜ், இஃப், ஹைப்பர் லிங்க், கவுண்ட். இப்போ வந்து உங்கட்ட நெறைய டேட்டா இருக்கு. எத்தன பேர் டேட்டா உங்களுக்கு என்டர் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்டின்னா, ஸோ இதுல போய் நீங்க ஈக்குவல் டூ, கவுண்ட் அப்டின்னு டிராக் பண்ணீங்கன்னா, எத்தன பேர் உங்களுக்கு டேட்டா குடுத்துருக்காங்க அப்டிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல இப்போ என்ட்ட வந்து மார்க்குக்கான ஒரு டேட்டா ஷீட் இருக்கு. யார் ஹையஸ்ட் மார்க்ன்னே தெரியல. என்கிட்ட அதிகமான டேட்டா இருக்கு அப்டின்னா, இந்த ஆப்பரேஷன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி, ஆ ஹையஸ்ட் கவுண்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். அந்த மாரி நெறைய ஆப்பரேஷன நீங்க இத யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லி தர போறேன் அப்டின்னா, சார்ட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லப் போறேன். சார்ட்டிங் அப்படின்னா என்னன்னா, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம வந்து டேட்டாவ அரேஞ்ச் பண்றது. இப்போ வந்து ஸ்டூடண்ட்ஸ்ட்ட வந்து நம்ம டேட்டாவ கலெக்ட் பண்றோம். அவங்க நேமு, ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்றோம். கலெக்ட் பண்ணிட்டு, அவங்கள ரிஜிஸ்டர் ஆர்டர் வைஸ் வந்து அசைன் பண்ணி ஒரு டேட்டா ரெடி பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேனுவலா இப்ப ஏ யாரு? ஏக்கு அப்புறம் பி அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிட்டு இருக்க முடியாது.
ஸோ அந்த ஆப்ரேஷனை எக்ஸல் ஷீட்டில் ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஓகேவா? எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். நான் இந்த மேலே வச்சு ஏ, பி, சி, டி, இ, எஃப் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே சார்ட் அண்ட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் சார்ட்னு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து கேட்கும் சார்ட் பை. நீங்கள் எந்த மாதிரி ஷார்ட் பண்ண போகிறீங்க? நான் எதை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ண போகிறேன்னா நேம் ஆஃப் த ஐட்டம் பேஸ் பண்ணி நான் ஷார்ட் பண்ண போகிறேன். ஓகே. செல்ஸ் வேல்யூஸ் உங்களுக்கு ஏ டு ஜெட்டாக வேணுமா ஜெட் டு ஏவா? நான் வந்து ஏ டு ஜெட்டே நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, ஏ டு ஜெட். இப்போ கஸ்டம் சார்ட் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ஷார்ட் பண்ணி கொடுங்கன்னு நம்ம விஷயத்துக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இது வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சேஞ்ச் ஆனது தெளிவாக தெரியும். 1 2 3ல இருக்க வேண்டியது வந்து 3 6 5 1 2 4 அப்படின்னு இருக்கு. எரேசர், கம், நோட் புக்னு எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சேஞ்ச் ஆயிருக்கு. இதே இதை நான் வந்து ரேட்டை பொறுத்து நான் ஷார்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ அதே மாதிரி திரும்பி நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சார்ட் அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் சார்ட் கிளிக் பண்ணிவிட்டு எதை பொறுத்து செலக்ட் பண்ண போகிறோம்? ரேட்டை பொறுத்து நம்ம வந்து ஷார்ட் பண்ண போகிறோம். ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். அதாவது கம்மியான வேல்யூலேருந்து அதிகமான வேல்யூ. ஓகேன்னு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கம்மியான வேல்யூலேருந்து அதிகமான வேல்யூ 5லேருந்து ஆரம்பித்து 35ல எண்ட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து திரும்பியும் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 1 2 கொடுத்துட்டு இப்போ 2 செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு கார்னரை பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற நம்பர் ஃபுல்லாக தன்னால் அசைன் ஆயிரும். இப்போ வந்து இதே நம்ம வேற என்னலாம் பண்ணலாம்? இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 1 2 3ல சென்டர் அலைன்மெண்ட் நடுவில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. வேற எனக்கு ஹெட்டிங் ஃபுல்லாக டார்க் பண்ணணும் அப்படின்னா ஹெட்டிங் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அப்படியே டார்க் பண்ணிக்கோங்க. போல்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே டார்க் ஆயிரும். வேற எனக்கு வந்து இது வந்து ஒரு டேபுலேஷன் போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு டேபிளர் காலம் மாதிரி என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்டர்ஸ் ஒரு ஆப்ஷன் உண்டு. அதில் வந்து ஆல் பார்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீட்டாக ஒரு டேபுலேஷன் மாதிரி அழகாக நீட்டாக உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதில் இன்னும் நிறைய ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். நான் சிம்பிளாக அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் சார்ட்டிங் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் இதில் நிறைய ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் வந்து ஆல்ஃபபெட்டோட ஸ்டைல் மாற்றணும் எனக்கு அப்படின்னா இது கேலிப்ரியில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ஃபபெட்டோட ஸ்டைல் மாற்றிக்கலாம். அதுபோக எனக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கு அலைன்மெண்ட் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆப்ரேஷன் இதில் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.